அதே போலவே முக்கியமாக நாம் உங்களுக்கெல்லாம் சொல்ல விரும்பக்கூடிய ஒரு செய்தி என்ன அப்படின்னா, ஆன்லைன் பேமெண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுங்க. ஒன்றும் தப்பு கிடையாது. சில பேர் பழைய பஞ்சாங்கமாக சொல்லிட்டு இருப்பாங்க, காசை எடுத்து செலவு பண்ணி பாரு, ரூபா நோட்டா, அப்போ தான் வலி தெரியும் அப்படிப்பாங்க. அப்படிலாம் கிடையாது. இங்கேயும் வலி தெரியும். 320 ரூபா தான் இருக்குது அப்படின்னு காமிச்சிக்கிட்டே இருக்கும் அது. அப்போ அதுலேயும் வழி தெரியும். நாம் பழகிக்கணும், அவ்வளோதான் புது டெக்னாலஜிக்கு. ரெண்டாவது, எக்காரணத்தை கொண்டும் யாருக்குமே ஓடிபி நம்பர் கொடுக்காதீங்க. உங்களோட கார்டோட பின் நம்பர் கொடுக்காதீங்க, யாருக்குமே கொடுக்காதீங்க. அது கணவராக இருந்தாலும் கொடுக்காதீங்க, மனைவியாக இருந்தாலும் கொடுக்காதீங்க. சரியா? நான் இதில் இவங்கள அவங்க பிரிச்செல்லாம் பேசுகிறேன். யாருக்குமே கார்டு நம்பர் கொடுக்காதீங்க. அப்போ அவசர தேவை சார், ஒரு 500 ரூபா, அதுக்கெல்லாம் கூட அதுக்கு தான் நான் சொன்னது அந்த டேப் டு பே அப்படின்ற ஆப்ஷன், என்எஃப்சின்னு சொல்லுவாங்க, நியர் ஃபீல்டு கனெக்டிவிட்டி அப்படின்னு பேர். அதை ஆக்டிவேட் பண்ணிட்டீங்கன்னா அந்த 2000 அதை நீங்கள் லிமிட் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஒவ்வொரு பேமெண்ட்டும் எவ்வளவுக்கு மேலே போகக்கூடாது. 2000 ரூபா வரும்னா 2000 ரூபாயா ஒரு 10 தாட்டி எடுத்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? அப்போ 2000 ரூபா வரை போகலாம். அதுலேயும் ஒவ்வொரு பேமெண்ட்டும் இவ்வளவுக்கு மேலே போகக்கூடாதுன்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணலாம். டெய்லி லிமிட் ஃபிக்ஸ் பண்ணலாம். இந்த மாதிரி எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிட்டா பணங்கள் தொலையாமல் இருக்கும். இந்த எலக்ட்ரானிக் யுகத்தில்